இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தங்கையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீரே. நன்றி அப்பா. மேலும் இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக.
அத்தோடு தங்களது திருமண ஆண்டிலே இன்று யாரெல்லாம் தங்களது நன்றிகளை உமக்கு சமர்ப்பிக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மற்றும் தகப்பனே, கடந்த நாட்களில் தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக தாங்கள் அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை உம்மண்டை சமர்ப்பித்து அவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்போது இந்த இடத்திலே என்னோடு கூட பலியிலே கலந்து ஜெபிக்கின்ற அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நீர்தாமே நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் என்று உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார்.
இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழுகிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொண்ணா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உழைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் என் நேசர் என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள் மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் அவ்விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய்,
காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மேசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப் பெற்றுள்ளன. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கேட்பது மாத்திரம்தான் உங்களது வேலை. நீங்க கேட்ட காரியத்தை உங்களுக்கு தருவது அவருடைய வேலை. அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம திருச்சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை கொண்டாடுகின்றோம். இயேசு அப்படி என்று சொன்னாலே அது இரக்கம் தானே. ஏன்னா அந்த பெயரில் அவ்வளவு சக்தி இருக்கிறது, அந்த பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசு கிட்ட அவருடைய பெயரை நாம் சொல்லி அழைக்கின்ற பொழுது அன்பு ஒழுகும், இரக்கம் வழியும், கருணை பொங்கும். ஏன்னா அவர் தெய்வம், சாதாரண தெய்வம் கிடையாது. அவர் இரக்கமே நிறைந்த தெய்வம். நாம் அவர்கிட்ட போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாம் அவர்கிட்ட ஜெபத்தில் போகிறோம். போய் அவர் முன்னாடி மண்டியிட்டு என்ன காரியம் வேண்டி ஜெபிச்சாலும் அவருடைய இதயம் நமக்காக இறங்கும், அவருடைய அன்பு நமக்காக பொழியும், அவர் நமக்காக செயல்படுவார். இதனால் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லாரும் பாவத்தில் வீழ்ந்து பரிதவித்த பொழுது, நாம் எல்லாருமே அழியணும், அழிஞ்சு போகணும் அப்படி என்கின்ற நிலை இருந்த வேளையில் நாம் அழிஞ்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் பிறந்து வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடித்து அப்பா கிட்ட போகும் வரைக்கும் நாம் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் என்பதற்காக, அதற்கு தடையாக இருந்திருக்கக்கூடிய பாவத்தை அழிப்பதற்காக நம் மீது இரக்கம் கொண்ட அந்த தெய்வம் நமக்காகவே இறங்கி வந்தார். நமக்காகவே இறங்கி வந்து சிலுவை மரத்தில் நம்முடைய சகல பாவ காரியங்களை சுமந்து மரித்த பொழுது அவருடைய இரக்கம் நமக்காக பொங்கி வழிந்தது. நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த இரக்கம் கழுவி விட்டது. இப்போ நாம் அத்தனை பேரும் நம்முடைய பாவ காரியங்களில் இருந்து அவருடைய இரக்கத்தினால் கழுவப்பட்டு முற்றும் முழுவதுமாக விடுதலை பெற்ற ஜனங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் சின்ன சின்ன காரியங்கள் தப்பு தப்பாக பண்ணுகின்ற வேளையில் அவருடைய இரக்கத்திடம் போய் மன்னிப்பு கேட்கின்ற வேளையில் அவர் மன்னிக்கின்றார், மனதுருகின்றார். ஏன்னா அவர் மனதுருகின்ற தெய்வமாகும், நமக்காகவே உருகுகின்ற தெய்வம் அவர். அப்பேற்பட்ட தெய்வத்திடம் நம்முடைய பாவ காரியங்களை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது அவரது இரக்கம், தயவு, கருணை, அன்பு எல்லாமே நமக்காக தரப்படுகின்றது. இப்போ இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் நம்ம கூடவே இருக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை, வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றி வைக்காமல் போய்விடுவாரா என்ன? நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ உங்கள் மனசில் என்ன தோணுதுங்க? நான் எது கேட்டாலும் தெய்வம் கொடுப்பாரா? அப்படி கேட்டால் கொடுப்பார் அப்படின்னா ஏன் இதுவரைக்கும் சமயங்களில் பல மாச காலங்கள், வருஷ காலங்கள் இப்படி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேனே, என்னுடைய வேண்டுதல்கள் இதுவரைக்கும் கைகூடி வரலையே அப்படின்னு நீங்கள் கேள்வியோடு இருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். கேட்பது மாத்திரம்தான் உங்களது வேலை. நீங்கள் கேட்ட காரியத்தை உங்களுக்கு தருவது அவருடைய வேலை. அவர் நீங்கள் கேட்ட காரியத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அவர் கொடுப்பதற்காக உங்களுக்கென்று நீங்கள் கேட்ட காரியத்தை அனுப்பி வச்சுட்டாரு. அது எப்போ உங்ககிட்ட வந்து கிடைக்கணுமோ அப்போ வந்து சேரும், அப்போ வந்து கிடைக்கும்.
நீங்க என்னதான் அவசரப்பட்டாலும் ஒரு நிமிஷம் முந்தியோ அல்லது ஒரு நிமிஷம் கழித்தோ அது உங்களுக்கு வந்து சேராது. அவர் நினைத்த நேரத்தில், அவர் எப்போ திட்டம் போட்டு வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் அவரது இரக்கத்திலிருந்து நீங்கள் கேட்ட காரியங்கள் வந்து கைகூடும். அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க. பொறுத்துக்கொள்ள முடியலையா, அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் தளராது இருங்க. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் தோமையாரை பார்க்கிறோம். தோமையார் அப்படின்னு சொன்னதும் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய காரியம் என்ன? சந்தேகப்பிறவி. அவர் சந்தேகப்பிறவி கிடையாது. அவருக்கு ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அந்த இடத்துல எல்லாரும் கூடியிருந்த வேளையில் அவர் இல்லை. ஆண்டவர் வந்தார். ஆண்டவரை பார்த்த சீடர்கள் எல்லாரும் சந்தோஷத்தில் ஆண்டவர் போனதுக்கு அப்புறமாக தோமையார் வந்ததும் சொல்றாங்க, நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், அவர் வந்தார் அப்படின்னு. அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரை நானும் பார்க்கணுமே. நீங்கள்லாம் ஒரு வேளையில் என்ன கிண்டல் பண்ணலையே, நான் இந்த இடத்துல இல்லை அப்படி என்பதற்காக நீங்கள் பொய் பேசலை, அப்படித்தான் அவர் கேட்டாரே ஒழிய அவர் உண்மையிலேயே அவ்வளவு சந்தேகப்பட்டு ஆண்டவரது உயிர்த்தெழுதல் மீது சந்தேகப்பட்டெல்லாம் அவர் கேட்கலைங்க. ஒரு வாஞ்சையோடு தான் கேட்டார். அதனால தான் தெய்வம் 8 நாட்களுக்கு பிறகு அவர் முன்னாடி தோன்றி, இதோ நீ கேட்ட நான் முன்னாடி வந்திருக்கிறேன், தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னார். அன்பின் உள்ளங்களை, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகின்றார். நீங்கள் கேட்ட காரியங்களை இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளலை அப்படி என்பதற்காக நீங்கள் சந்தேகப்பட்டுறாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தொட்டுப்பார், இதோ நான் உன் முன்னிலையில் நிற்கிறேன், என்னை தொட்டுப்பார். நீ சந்தோஷமாக வாழணும் அப்படி என்பதற்காக நான் உன் கூடவே நிற்கின்றேன். உனது வலது பக்கத்தில் நிற்கிறேன், உனது இடது பக்கத்தில் நிற்கின்றேன், உனக்கு முன்னாடி நிற்கின்றேன், உனக்கு பின்னாடி நிற்கின்றேன், உனக்கு மேலாக நிற்கின்றேன். ஏன் நீ நின்று கொண்டு இருக்கிறாயே இந்த பூமியில் தான் 2000 வருஷங்களுக்கு முன்னாக என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் எங்கே போயிட்டு அப்படின்னு நீ நினைக்கிற? இங்கே தான் இருக்குது, இந்த பூமிக்குள்ளே தான் கிடக்குது, அதன் மேலே தான் நீ நின்றுக்கிட்டு இருக்கிற. அப்படின்னா உன்னை நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீ சந்தேகப்படாத, நான் நீ கேட்ட காரியத்தை நிச்சயமாக கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய இதயம் இரக்கத்தின் இதயம். அந்த இதயத்தில் இருந்து உனக்கான தேவையான காரியம் நிச்சயமாக கொடுக்கப்படும். அதை நான் கொடுத்துட்டேன், அது வந்துக்கிட்டே இருக்குது. அதை பெற்றுக்கொள்ளும் அளவும் நீ நம்பிக்கையில் மனம் தளர்ந்து போகாமல் இருந்துக்கோ அப்படின்னு இயேசு அழைக்கின்றார். அவரது அந்த அழைப்புக்கு செவிமடுத்தவர்களாக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்போம். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தால் நாளைய விடுதல் நம் அத்தனை பேரையும் சிகரங்களுக்கு இட்டுச் செல்லும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நீ தந்த வாழ்க்கையாவும் உமக்குத்தான் சொந்தமே. நீர் என்ன சொன்னாலும் தவறாமல் செய்திடுவே. நீர் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளும்.
நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவது அதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். பொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிப்பட செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே. அவரது சன்னிதானத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்தால் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். கேட்ட மாத்திரத்திலேயே
நிறைவேற்றி கொடுத்து விட்டுவார். இந்த நம்பிக்கையிலே வாருங்கள், நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் கேட்ட அத்தனை தேவைகளும் ஆண்டவரது கிருபையினால் நமக்கு கிடைக்கப் பெற்று விட்டன. அப்படி என்கின்ற உள்ளத்தின் உறுதிப்பாட்டுடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படி அழைத்து நிற்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். The dominion of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது அத்தனை தேவைகளையும்
நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை அருளுகின்றோம். அப்பா தெய்வமே, இன்று மாத்திரமல்ல, இன்றிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய அருட்கிருபை எங்களுக்கு துணையாக இருப்பதாக. அப்பா, அதன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தளைகள், சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் உங்கள் அத்தனை பேரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படி அழைக்கின்றார். நீங்கள் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழுகின்ற பொழுது உங்களது உள்ளத்தின் அமைதி, ஒற்றுமை, மகிழ்வு உலகத்தில் பரவிக்கொள்ளும். அப்படி உலகத்திலே நிரந்தரமான சமாதானம் நம் மூலமாக பெருகிக்கொள்ள ஆண்டவரது கிருபை நம் கூடவே இருக்கின்றது. அவரது கிருபை மூலம் உலகத்திலே நாம் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழ்ந்து நம்மிடம் இருப்பதை உலகத்திற்கு கொடுத்து சந்தோஷத்தில் வாழ்ந்து கொள்ளலாம். அப்போது இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க நம்முடைய வாழ்க்கை சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். May God bless you. Have a great day. இது உந்தன் வாழ்க்கை, இது நிரந்தரமில்லை. இதை உணர்ந்தாலே இனி கவலை இல்லை. இது உந்தன் வாழ்க்கை, இது நிரந்தரமில்லை. இதை உணர்ந்தாலே இனி கவலை இல்லை. கடந்த காலத்தின் சிறைகளை நீ கடந்து வந்திடும் வழிகளை கற்று தந்திடும் இயேசுவின் மொத்த அன்பினை பார். கடந்த காலத்தின் சிறைகளை நீ கடந்து வந்திடும் வழிகளை கற்று தந்திடும் இயேசுவின் அன்பின் வடிவினை பார். மலைகளும் இனி சமதளமாக, தடைகளும் இனி பொடியென உடைய, கவலைகள் இனி கழிப்பென சிறக்க, வாழ்க்கையே வெற்றியே சொர்க்கமே. சோகங்கள் மேகமாய் மறைய, காலங்கள் கவிதையாய் மலர, கண்ணீர் துளி பன்னீராக, வாழ்க்கையே வெற்றியே சொர்க்கமே. சவுலிங்கே பவுலாய் மாறி ஆசீரின் சிகரம் காண, தேசத்தில் எழுப்புதல் தோன்ற, வாழ்க்கையே வெற்றியே சொர்க்கமே. வாலிங்கே தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி, மேலான வாழ்க்கை வாழும், வாழ்க்கையே வெற்றியே சொர்க்கமே.